தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். போளூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்ததில் 30 மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். தானியாரில் நடந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் 5 பேர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே தானியார் என்கின்ற கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த நடுநிலைப் பள்ளியானது ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் இருப்பதால் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் பள்ளி வெகு தொலைவில் இருப்பதால் பள்ளிக்கு சரியாக வருவதில்லை என்று பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் கூறப்படுகிறது. பள்ளி மாணவர்களை நலனை கருதி பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் தனியார் பேருந்து மூலம் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அழைத்து வருவது வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் போளூர் அருகே உள்ள நேரு நகர், பள்ளக்கொட்டாய், வாதியான் கொட்டாய், கொல்லக்கொட்டாய் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை ஏற்றுக்கொண்டு அந்த தனியார் பேருந்து நடுநிலை பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த போது பள்ளிக்கு அருகாமையில் உள்ள ஒரு பள்ளத்தில் தலைக்குப்பறைய கவுந்ததில் இந்த பள்ளி பேருந்தில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயணம் செய்துள்ளார். இதில் 28 மாணவ மாணவிகளுக்கு காயங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக 5 மாணவர்களுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டு தற்போது இந்த சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி கவுந்தவுடன் முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக அந்த தானியார் பள்ளியில் இருந்து வெகு தொலைவில் உள்ள அத்திமூர் பகுதிக்கு 2 சக்கர வாகனங்கள் மூலமாகவும் கார்களின் மூலமாகவும் குழந்தைகள் அந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் மீட்டு கொண்டு வந்துள்ளனர். தற்போது 28 மாணவர்களில் 20 மாணவர்கள் தற்போது அத்திமூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தால் போளூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம்தான் இதே போன்று தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்டதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆரணி பகுதியில் விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ்.